வாழ்க்கையில் நாம் உண்மையாக இருந்தாலும் சிலரிடமிருந்து நமக்கு கிடைப்பதெல்லாம் தவறான பெயர்கள் மட்டுமே. தவறாக எழுதியது பேனாவாக இருந்தாலும் எல்லோரும் காகிதத்தை தானே கிழித்து போடுகிறார்கள். அப்படித்தான் சில பேர் யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு நம்மிடம் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். தன்மானத்தை இழந்துதான் சில உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால் அப்படிப்பட்ட உறவே தேவையில்லை. கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது. வலிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது. ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை தாங்காது. காயப்படுத்தும் மனிதர்களிடம் நியாயம் கேட்டு நிற்காதீர்கள். அவர்கள் நியாயமானவர்கள் என்றால் காயப்படுத்திருக்க மாட்டார்கள். சொந்தங்கள் என்று சிலரை நம்பி நிழலாய் நடந்து போனால் ஒரு நாள் அந்த நிழலே உன்னை தனியாக விட்டுவிடும். அவர்களின் சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மை அவனால நமக்கென்ன பயன் என்பதுதான். இன்றைய உலகத்தில் சொந்தங்கள் உன்னை பார்ப்பது உயிராக அல்ல, உபயோகத்திற்கு மட்டும்தான். வாயில் பாசம், மனதில் பொறாமை, அதுதான் இன்றைய காலத்தில் பல உறவுகளின் அடையாளம். இன்று நானும் தனிமையில், நான் காட்டிய அன்பும் தனிமையில், என் வாழ்வும் தனிமையில். தனிமை என்பது நான் தேடிக்கொண்ட சாபம் அல்ல, நான் என் உயிருக்கு மேலாக நேசித்தவர்கள் எனக்கு கொடுத்த பரிசு. உரிமையோடு சிலரை உறவென்று நினைத்தது தவறென்று புரிந்து கொண்டேன். மீண்டும் தனிமையே போதுமென்று விலகிக் கொண்டேன். வாழ்க்கையில் நான் நினைப்பதெல்லாம் கிடைக்காமல் போகும் போதெல்லாம் எனக்கு தானாக வந்து ஆறுதல் சொல்கிறது இந்த தனிமைதான்.